சென்னையில் நடைபெற்ற 22வது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை அமரன் பெற்றது. சிறந்த நடிகருக்கான விருது விஜய் சேதுபதிக்கும், சிறந்த நடிகைக்கான விருது சாய் பல்லவிக்கும் வழங்கப்பட்டன. இந்திய திரைப்பட திறனாய்வுக் கழகம் சார்பில் 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த 12ஆம் தேதி முதல் நேற்று வரை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறந்த படத்திற்கான விருது அமரன் படத்திற்காக இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பெற்றார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகராக மகாராஜா படத்திற்காக விஜய் சேதுபதியும், சிறந்த நடிகையாக அமரன் படத்திற்காக சாய் பல்லவியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் அவ்வளோ நல்ல அழகான படங்கள்லாம் வந்திருக்கு. அதுலேருந்து தேவ் சோசன் மீ, அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே மீறி வந்து அவங்க கொடுக்குற அன்பு வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆக்குது. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து முகுந்த் சாரோட ஃபேமிலி அண்ட் அவங்களோட லைஃப்பை வந்து எடுத்து காட்டுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுனால இதெல்லாம் பாசிபிளாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து ஒரு நல்ல டிரெக்டர் லைக் ராஜ்குமார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் வந்து ஒரு ஒரு பார்ட் ப்ளே பண்ணதுக்கே நான் ரொம்பவே ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜிவி பிரகாஷுக்கும், சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது வாழை படத்தில் நடித்த பொன்வேலுவுக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த பொழுதுபோக்கு படமாக ரஜினி நடித்த வேட்டையன் படமும், 2வது சிறந்த திரைப்படமாக லப்பர் பந்து படமும் தெரிவு செய்யப்பட்டன. சிறந்த துணை நடிகர் விருது லப்பர் பந்து படத்துக்காக தினேஷுக்கும், சிறந்த துணை நடிகை விருது வேட்டையன் படத்திற்காக துஷாரா விஜயனுக்கும், நம்பிக்கை நடிகர் விருது அர்ஜுன் தாஸுக்கும் வழங்கப்பட்டன. Congratulations, திரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் is got the golden touch now. சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது மாஸ்டர் பொன்வேல் அவர்களுக்கு. Best actor in supporting role male Mr. Dinesh for Lapar Bandu. வாழை படத்திற்காக மாரி செல்வராஜ், ஜமா படத்திற்காக பாரி இளவழகன், தங்கலான் படத்திற்காக பா ரஞ்சித், நந்தன் படத்துக்காக இரா சரவணன், போட் படத்திற்காக யோகி பாபு, மெய்யழகன் படத்திற்காக அரவிந்த் சாமி, கொட்டுக்காளி படத்திற்காக அண்ணா பெண், கோழிப்பண்ணை செல்லதுரை படத்திற்காக சீனு ராமசாமி ஆகியோரும் பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை பெற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.